ஒரு அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்க புதிய வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க, இன்னும் 2 நாள் இல்ல 3 நாள் தான். அதனால ரொம்பலாம் பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நீங்க மினிஸ்டர் பேசின ஆடியோவை ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் 17ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 17ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு 19ஆம் தேதி நம்முடைய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அதை என்ன பண்ணாரு, இல்ல எதுக்கு தனித்தனியா சேர்த்து நாங்க கரெக்டா 19th மார்னிங் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று நாங்க ரிலீஸ் பண்ணி டிக்டேட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சொல்லிட்டோம், எல்லாருமே ஒவ்வொரு டேட் சொல்றாங்க ப்ரோ, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சோ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய வாயாலே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஒருவேளை அன்னைக்கு 17ஆம் தேதியா ரிசல்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்கூட்டியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆகுதுன்னு நினைக்கிறேன், 14 15 தெரியல. சோ உங்களுக்கு கரெக்டா 16ஆம் தேதிக்குள்ளாக அதிகாரப்பூர்வமான முடிவு பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எழுதிருக்கக்கூடிய 10th ஒண்ணுமே இல்ல, சப்ப வெறும் 5 சப்ஜெக்ட் தான். அவங்களுக்கு டக்குன்னு டிக்டேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10th சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 18 இருந்து 19 லட்சம் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எழுதி இருப்பதன் காரணமாக உங்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் என்பது சற்று தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ இதனால சில குட்டீஸ் தயவு செஞ்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா 16ஆம் தேதிக்குள்ள சொல்லுவாங்க. ஆனா 19ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது நீங்க எழுதிய தேர்வுதலுக்கான முடிவுகளுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா டிக்டேட் பண்ணிட்டதுனால இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. காலை 9:30 மணிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அல்லது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மதியம் அதாவது ஒரு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கும் ரிசல்ட்டை வெளியிட நம்முடைய தமிழக அரசு திட்டம் தீட்டியிருக்காங்க. ஏன் ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 11th 10th முடிச்சுட்டு 11th போறீங்க பாத்தீங்களா, நீங்களாம் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் பள்ளிகள்ல சேர்ந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பில் உங்களுக்கு நிறைய விதமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீங்க கட்டாயமா சீக்கிரமா போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா சில குட்டீஸ், தேங்க்யூ சோ மச். இது போல நிறைய விதமான டவுட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் மேபி ஒரு ஸ்பெஷலான ஒரு லைவ் சிறப்பு நேரலை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிசல்ட் தொடர்பாக சில அறிவிப்புகளை நாம் அறிவிக்க போகிறோம். ஸோ அதனால மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில சந்திப்போம்.